நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காமல் எட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி எட்டி டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகின்றாரா? ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அவர்கள் திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நான் அமெரிக்க அதிபராக ஆவதுக்கு தயாராகிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2025 ஜனவரி 20 தான் ஒரு பதவி ஏற்றார். அவருடைய பதவி காலமானது இன்னும் கிட்டத்தட்ட 3 ஆண்டு 4 மாத காலம் முழுமையாக இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் திடீர்னு பதவியில் இருக்க மாட்டார். அந்த பதவிக்கு நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு துணை ஜனாதிபதி அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதனுடன் சேர்ந்து இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு தரமான சம்பவத்தை கையில் எடுத்திருக்காங்க. சீனா இந்தியாவுக்கு ரகசிய கடிதம் எழுதியிருக்குது. அதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா பார்த்துடலாமா? இப்போதெல்லாம் ட்ரம்ப் அவர்களுடைய கைகளும் கால்களும் வீக்கம் அடைகின்றனவாம். கால்களிலும் கைகளிலும் சிறு சிறு வெடிப்புகள் இருக்கிறதாம். கையில் நரம்புகள் புடைத்து இருக்கிறதாம். இது ஒரு நரம்பு தளர்ச்சி நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பு தளர்ச்சி நோய் நான் சொன்னேன் இல்லை, நரம்பியல் சம்பந்தமான ஒரு நோயாம். அதனால் ட்ரம்ப் அவர்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாராம். ஆனால் ஏதோ கையிலையோ இல்லை பிளேட்லேயோ இல்லை நகத்திலேயோ அவர் உடலில் கீர்ன மாதிரி கைகளில் பார்த்திங்கன்னா காயங்கள் ஏற்பட்டு விடுகிறதாம். அதனால் ட்ரம்ப்புக்கு என்ன ஆயிடுமோ, இல்லை ட்ரம்ப்புக்கு ஏதாவது ஆகிவிட்டதா அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நிறைய விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்களாம். ஸோ அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ற ஒரே எண்ணத்தினால தான் அந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எப்பா எல்லா வயதானவர்களுக்கும் வரக்கூடிய வியாதி தான் நம்ம ட்ரம்ப்புக்கும் வந்திருக்கிறது. அவருக்கு குரோனிக் வெனம்ஸ் இன்சஃபிஷியன்சி என்ற வியாதி தான் வந்திருக்குது. அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு. மீதி இருக்க அவருடைய ஆட்சி காலத்தையும் அவரே நிர்வகிப்பார். எந்த விதத்திலும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அவருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா, நானும் ட்ரம்ப்பாக கூடவே இணைந்து 200 நாள் வேலை பார்த்துருக்கேன். நல்ல அனுபவம் பெற்றிருக்கின்றேன். அவர் இல்லைனா உடனடியாக நான் அதிபராக பதவியேற்பேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. ட்ரம்ப்பு விட்டுட்டு போகிற எல்லா பணிகளையும் நான் தொடருவேன். ஆனால் ட்ரம்ப்பு இன்னும் இருக்கின்ற குறைந்த காலத்தையும் பதவியில் இருந்து எல்லாவற்றையும் செஞ்சுட்டு தான் போவார். இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே ட்ரம்ப்பு தான் வயதானவர். ஆனால் பாருங்கள், ஆஃபீஸு வேலைகளை அவர் தான் போட்டுன்னு வேலை பார்ப்பார். அதுலேயும் ஆஃபீஸில் நீண்ட நேரம் வேலை பார்க்கக்கூடியவர் அவர் தான். லேட்டாக தான் தூங்குவார். ஆனால் எல்லாருக்கும் முன்பாக அவரே எழுந்துக்குவார், தெரியுமா? அதனால் எல்லாரை விடவும் ட்ரம்ப் அவர்கள் ஆக்டிவாக இருக்கிறாரு. ஆனால் வயதானவர்களுக்கு வரக்கூடிய அதே பிரச்சனை தான் ட்ரம்ப்புக்கும் வருகிறது அப்படின்னு துணை ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ திடீர்னு துணை ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பினுடைய உடல்நிலையை பற்றி அறிவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு 2 விதமான காரணங்கள் இருக்குதுங்க. ஒன்று, ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் 3வது முறையாக தானும் அதிபராக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்படுகின்றார். எப்படி சீனாவில் 2 முறைக்கு மேலாக யாருமே அங்கே ஜனாதிபதியாக இருக்க முடியாது. எப்படி சட்டத்தை திருத்தி அங்கே ஜி ஜின்பிங் அவர்கள் 3வது முறையாக சீன அதிபராக வந்தாரோ, அதே மாதிரி அமெரிக்க சட்டத்தை திருத்தி விட்டு இப்போ மீண்டும் இவர் 3வது முறை அதிபராக வரணும் அப்படின்னு நம்முடைய ட்ரம்ப் அவர்கள் ஆசைப்படுறாருங்க. அதுக்கு தான் இப்போதே ஒரு கருத்தியலை உருவாக்குறாங்க. ட்ரம்ப்புக்கு உடல்நிலை சரியில்லை. இப்போவே அந்த மீதி இருக்கின்ற ஆட்சி காலத்தை அவர் நிறைவு செய்வாரா நிறைவு செய்ய மாட்டாரா என்ற பிரச்சனையே எழுந்திருக்கிறது. இன்னும் அடுத்த முறை வேறு அவர் தேர்தலில் நிற்கிறாரா? அதுக்கெல்லாம் சான்ஸு கிடையாது. ட்ரம்ப்புக்கு எதனா ஆகிப்போச்சுன்னா நானே அதிபர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதே ஒரு கருத்தியலை உருவாக்குறாங்க. அது மட்டும் கிடையாது. இப்போது ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் பார்த்திங்கன்னா குழப்பமாகவே இருக்குது. லேட்டஸ்ட்டாக சொல்ல போனோம்னா, அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய ஆலோசனை கூட்டமானது பார்லிமெண்ட்டில் நடந்தது. அந்த தருணத்தில் எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ட்ரம்ப்புக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்த ஆரம்பித்து விட்டார்கள். தபாரியா, ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது, எண்ணெய் எவன்லாம் வாங்குறானோ அத்தனை பேர் மீது நான் பார்த்திங்கன்னா தடை விதிப்பேன்.
எண்ணெயே எவனும் வாங்காதீங்க. ஏன் குழந்தை குட்டிலாம் சாவுது, அப்பாவி பொதுமக்கள் சாவுறாங்க, நீங்கள் ரஷ்யா கிட்ட போய் எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறீங்க? மனசாட்சியே கிடையாதா? உங்கள் நாட்டிலையோ உங்கள் வீட்லேயோ இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட எண்ணெய் வாங்குவீங்களா? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அப்படின்னு எல்லாரையும் கேட்குற மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் கொள்முதல் பண்ணுகின்ற எல்லா நாடுகள் மீதும் வர்த்தக தடையை போடணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா மீது மட்டுமே தனிப்பட்ட பகை கொண்டு நீங்கள் வரி விதித்திருப்பது போல தெரியுது. அதனால் இந்தியா மீது ஏன் வரி விதித்தீங்க? நியாயமான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு ஜனநாயக கட்சிக்காரங்க ஒட்டுமொத்த பேரும் ட்ரம்ப்புக்கு எதிராகவே கிளர்ந்து எழுந்திருக்கின்றார்கள். இதில் ட்ரம்ப்பு ஆதரவாளர்களாக இருக்கலாம், இல்லை ட்ரம்ப் கட்சிக்காரர்களாக இருக்கலாம், அவங்களால நியாயமான காரணத்தை சொல்ல முடியல. அதனால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்புக்கு 79 வயதாகி போய்விட்டது, அதனால் அவருக்கு சுயநினைவு அற்று விட்டார். கடந்த காலங்களில் இந்தியா மீது என்ன நினைப்பு கொண்டிருந்தாரோ அந்த நினைப்பை அடிப்படையாக வச்சு இப்போ இந்தியா மீது நடவடிக்கை எடுக்கிறாரு. அவர் உடல்நிலை சரியில்லை, அவர் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு வேற அழுத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரம்ப் அவர்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவங்களுடைய ஆதரவாளர்களையும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம இந்தியாவுக்கு எதிராக. இந்தியா மீது 50% வரி போட்டதும் இல்லாமல் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் முழிக்கின்ற இந்த தருணத்தில் ட்ரம்ப்பினுடைய ஆலோசகர்கள் அத்தனை பேரும் இந்தியாவுக்கு எதிராக என்ன மாதிரியான கருத்து தெரிவிச்சிருக்காங்க தெரியுமா? லின்சே கிரகாம் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறீங்க இல்லையா, பிரேசில், சைனா, இந்தியா மற்றும் இன்னும் சில நாடுகள் எல்லாம் என்ன வாங்குறீங்களா இல்லையா, அதற்கான விலையை தான் இப்போ வரி மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட குழந்தைகள் இறப்பதையோ அப்பாவிகள் இறப்பதையோ இந்த கொல்லப்பட்டு அவளையாக நிற்கக்கூடிய குடும்பங்களை பார்க்கின்ற இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் வரவே இல்லையா? இப்படி நெஞ்சில் ஈரம் கொஞ்சம் கூட வரலன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பாடம் புகட்டுவதை தவிர வேறு வழியே கிடையாது. இன்றைக்கி உக்ரைனில் ஒவ்வொரு குழந்தையும் இறக்குதுன்னா அது இந்தியாவால் தான் அப்படின்னு ட்ரம்ப்பினுடைய நெருங்கிய ஆலோசகரும் பார்லிமெண்ட்டினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய லிண்டே கிரகாம் அவர்கள் இந்தியா மீது பழி போட்டுக்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, பீட்டர் நவேரா டெய்லி இவரை பற்றி பேசுகிறோம், இப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறு கருத்தை தான் பரப்பி இருக்கிறாருங்க. அதாவது இந்தியாக்காரங்களுக்கு ரொம்ப திமிரி ஏறி போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஜனநாயக நாடு இன்னொரு ஜனநாயக நாட்டுடன் தானே கைகோர்க்க வேண்டும். இந்தியா ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கிட்டு சர்வாதிகாரி நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா கிட்ட போய் கை கோக்குறாங்கயா, இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அது மட்டும் கிடையாது, சீனா கிட்ட போய் மீண்டும் இந்தியா உறவாடலாமா? இல்லை சீனா உங்கள் பகுதியை பிடிச்சி வச்சுருக்காங்களே, அவங்க என்ன விட்டுட்டாங்களா? உங்கள் பகுதியை பிடித்து வைத்திருக்கின்றார்கள், உங்களுக்கு எதிராகவே சண்டையிடுவார்கள் என்றைக்கா இருந்தாலும், அவங்ககிட்ட போய் கை குலுக்கலாமா அப்படின்னு பீட்டர் நவேரா அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக கொதித்து இருக்கின்றார். எண்ணெய் வாங்குறத நிறுத்துங்கயா அப்படின்னு சொன்னால் இந்தியா எண்ணெய் வாங்குறத நிறுத்தவே மாட்டேங்குதுங்க. இப்போ உக்ரைனில் போர் செய்வது யாருன்னு நினைக்கிறீங்க? மோடி தாங்க செய்கிறாரு போர் உக்ரைனில், ரஷ்யாவெலாம் செய்யலைங்க அப்படின்னு பீட்டர் நவேரா அவர்கள் உக்ரைன் ரஷ்யா போரைய இந்தியா தான் செய்யுதுன்னு சொல்லிட்டு பழி போடுறார். அது மட்டும் கிடையாது, இப்படி உக்ரைன் போரானது தொடர்ந்து நடைபெறுவதனால இந்த உக்ரைன் நாட்டுக்காரன் நேராக ஓடியாந்து அமெரிக்கா கிட்ட ஆயுதத்தையும் பணத்தையும் கேட்குறான். மோடியினுடைய போருக்கு நம்முடைய வரி பணம் செலவழிக்க வேண்டியதாக இருக்குதா? ஐரோப்பிய நாட்டுக்கிட்ட போய் நீ பொருளும் அப்புறம் பணமும் ஆயுதமும் வாங்கிக்கிடான்னா, இல்லை உங்களுடைய தான் ஆயுதம் நவீனமாக இருக்குது, அமெரிக்காவது மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய வரி பணத்தையே உக்ரைனுக்காரன் வாரிக்கின்னு போகிறான். மோடியுடைய போருக்கு நாம் செலவழிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் தொடுக்குது. அந்த போரே மோடி போகிறான், இந்தியா போகிறான். இந்த பீட்டர் நவேரா பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றாராம். என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது, அமைதிக்கான குறைந்தபட்ச வழி டெல்லி நோக்கி செல்வதாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால் ஒரு ஜனநாயக நாடு இன்னொரு ஜனநாயக நாடு என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு பீட்டர் நவேரா அவர்கள் சொல்கிறார். இதன் மூலமாக உக்ரைன் இடத்துல பேசி பார்த்தாச்சிங்க, வேலைக்கு ஆகலைங்க. ரஷ்யா இடத்துல பேசி பார்த்துட்டுங்க, வேலைக்கு ஆகலைங்க. ஆனால் ஏதோ அமைதிக்கான வழியானது டெல்லியை நோக்கி போகிற மாதிரி தான் தெரியுதுங்க. அதனால் இந்தியா நினைத்தால் இந்த போரை நிறுத்தலாம். எப்படி நிறுத்தலாம்? ஏப்பா அமெரிக்காக்காரன் பார்த்தீங்கன்னா வரியை ஏற்றிக்கிட்டே இருக்கிறான்,
அந்த சண்டை நிறுத்தத்தை அமலுக்கு கொண்டு வரக்கூடாதா என்று ரஷ்யா கிட்ட இந்தியா பேச வைப்பது. இல்லைனா நீ பேசலன்னு வச்சுங்களேன், எங்கள் நாட்டு நலனை நான் பலி கொடுக்க முடியாது, உங்ககிட்ட என்ன வாங்க மாட்டேன் அப்படின்னு இந்தியா முடிவெடுக்கணுமா? இந்த பீட்டர் நவேரா அவர்கள் சொல்லுகின்ற ஐடியாவாக இருக்குது. மொத்தத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அமெரிக்கா சொல்கிறத கேட்குதான், ஆனால் இந்தியா மட்டும் கேட்பதே கிடையாதான். நான் சொல்லலை, இந்த பீட்டர் நவேரா அவர்களே சொல்கிறார், எங்கள் நாட்டு இறையாண்மை, எங்கள் நாட்டுடைய நலனத்துக்கு என்ன முடிவெடுக்க வேண்டுமோ அந்த முடிவை நாங்கள் எடுப்போம். எங்கள் நாட்டில் 140 கோடி பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய எண்ணெய் தேவையை பூர்த்தி பண்ணணுமா இல்லையா? அதனால் எங்கள் விருப்பம் போல் எங்கே வேண்டுமானாலும் எண்ணெய் வாங்குவோம் அப்படின்னு திமிர் பிடிச்ச இந்தியர்கள் வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு பாடம் போகட்டுனா தாங்க தெரியும் அப்படின்னு பீட்டர் நவேர் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாருங்க. ஆனால் நீ என்னதான் காட்டுக்கத்தான் கத்திக்கிட்டு, ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கூடுதலாக எண்ணெயை வாங்க போகிறாங்க. அதுக்கு காரணம் அமெரிக்காவும் உக்ரைனும் தானுங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளாக புரிஞ்சுக்கலாங்க. அமெரிக்காக்காரன் ஆயுதம் கொடுக்குறான், ஐரோப்பாக்காரன் பணம் கொடுக்குறான், உக்ரைனுக்காரனை பொறுத்த வரைக்கும் சும்மாவே இல்லை. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதெல்லாம் வந்து தாக்குதலை தொடுத்திடுறான். அதனால் எண்ணெய் கிணறுகள்லேருந்து எடுக்கப்படுகின்ற குருடாயிலானது சேர்த்து அப்படியே வைக்கிறாங்க, சுத்திகரிக்க முடியல. சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தான் ட்ரோன் தாக்குதல் தொடுத்துடுறானே யார்? உக்ரைனுக்காரன். அதனால் இந்த ப்ராசஸிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நின்று போகுது. அதனால் செப்டம்பர் மாதத்துக்கு அளவில்லாத எண்ணெயானது ரஷ்யாவில் தேக்கமடைந்திருக்கிறது, குறிப்பாக கிரிமியா பகுதியில் தேக்கமடைந்திருக்கிறது. அதனால் இந்திய நிறுவனங்களுக்கு இன்னும் விலையை குறைக்க போகிறாங்களாம். அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிறுவனங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை விட செப்டம்பர் மாதத்தில் கூடுதலாகவே எண்ணெய் வாங்கி குவிக்க போகிறாங்களாம். அட பாருங்க, எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட நீ ரஷ்யா கிட்ட தான் வாங்கணும் அப்படின்றத மறைமுகமாக இந்தியாவுக்காக உருவாக்குறாங்கப்பா இந்த உக்ரைனும் இந்த அமெரிக்காவும் சேர்ந்துக்கிட்டு. அதனால் நீ என்னதான் வந்து போர் நிறுத்தத்துக்கு நீ வரையா இல்லையா அப்படின்னு ரஷ்யா கிட்ட கூப்பிட்டு பேச அமெரிக்காக்கானுக்கு தில் இல்லை என்றாலும் தொடர்ச்சியாக இந்தியாவை ஆள் விட்டு ஆள் மாற்றி மாற்றி குற்றம் சொல்லி மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் மிரள்ற மாதிரி தெரியல. எனக்கு என்னவோ ஒரு சர்வாதிகாரிகிட்ட போய் நீங்கள் நட்பு பாராட்டலாமா? சீனா உங்கள் பகுதியை பிடிச்சு வச்சிருக்கிறான், அங்கே போய் கை கொடுக்க நினைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்பதன் மூலமாக ரஷ்யா, இந்தியா, சைனா இது 3 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு ஆஃப்டா அப்படின்னு ட்ரம்ப் உணர்ந்திருக்கின்றார் போல இருக்குது. அதனால தான் இந்திய பகுதிகளை சைனா பிடிச்சதை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? ரஷ்யா சர்வாதிகார நாடு என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நம்ம அமெரிக்காவை நம்பி இருந்ததை விட ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டுறதும் நம்பி இருந்ததும் அதிகம். அதனால் சீனா பக்கத்திலே இருப்பதனால சீனா பற்றி அமெரிக்கா தெரிவதை விட இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும். எப்போ கை கொடுக்கணும், எப்போ காலை வாரணும் அப்படின்றது இந்தியாவுக்கு தெரியும். அதனால் நாங்கள் போய் கை குலுக்குவதனால சீனாக்காரன் எங்களுக்கு ஆப்பு வைக்க முடியாது. நீ கை கொடுத்து உறவாடுவதனால அமெரிக்காக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போதும் நல்லது செய்வான் என்று எதிர்பார்க்கவும் முடியாது. அது மட்டும் இல்லை, சீனாவிலேருந்து ஒரு ரகசிய கடிதம் வந்ததுன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. சீனாவுடைய அதிபர் வந்து நம்முடைய அதிபருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் 2 விஷயங்கள் பிரதானமாக இருக்குதுங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, சீனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல ஒப்பந்தங்கள் இந்தியா போட்டிருக்குது, அதை பரிசீலனை செய்யணும் அப்படின்னு நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடிதம் எழுதியிருக்கின்றார். 2வது, எல்லை பிரச்சனை தொடர்பாக மனம் விட்டு பேசலாமே அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த தகவல் வந்து நம்ம மோடி அவர்களுக்கும் பரிமாறப்பட்டிருக்குது. ஸோ இப்போது நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ஜப்பானில் இருக்கிறாரு. ஸோ ஜப்பான் தொழிலதிபர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கின்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைக்கும் திறனும் ஜப்பானில் இருக்கக்கூடிய அறிவு திறனும் 2ம் சேர்ந்துச்சுன்னா 2 நாடும் வல்லரசாகும், புதிய கண்டுபிடிப்புகள் பிறக்கும், உலகம் அமைதிமயமாக இருக்கும், 2 பேரும் சேர்ந்தே வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசியிருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் அமெரிக்காவுக்கு இப்போது அதிர்ச்சி காத்திருக்கிறது. என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த நாட்டினுடைய விலையேற்றம் தான், உணவு பற்றாக்குறை தான், அதோட பண்டிகைகள் நெருங்கி வருவதனால அத்தியாவசிய பொருள் பற்றாக்குறை தான். இந்தியாவிலிருந்து நிறைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகலை. அதனால் வந்து இப்போதே வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல மார்க்கெட்லேயும் வந்து இந்திய பொருட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. அதனால் அமெரிக்கா போக 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 இந்தியாவுடைய ஏற்றுமதி குறைந்தால், மற்ற நாடுகளை நம்பி இருந்தால் விலையேற்றம் மட்டுமல்ல பற்றாக்குறையினால்
அங்கே மக்களுடைய புரட்சி வெடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாளைக்கு ஒரு சூப்பரான மேட்டரை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் 2ஆம் இடம் பிடிக்க போது அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிவிட்டு அதற்கான ஒரு நீண்ட கட்டுரையானது வெளிவந்திருக்குது. அதை நாளைக்கு தரங்க. ஸோ அதனால் இப்போ தான் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்திய பொருட்கள் வேண்டாம் என்று தவிர்த்தது. இப்போது அமெரிக்க மார்க்கெட்டில் இந்திய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைப்பது அரிதாக இருப்பதாக அங்கிருந்து என்னுடைய தம்பி செந்தில்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணியிருந்தார். ஸோ பற்றாக்குறை இந்தியர்களுக்கு மட்டும்தானா இல்லை அமெரிக்கர்களுக்கா அப்படின்னா நம்ம போக போக பார்க்கலாங்க. ட்ரம்ப்பு திருந்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வழிக்கு கொண்டு வருகின்ற வேலையில் தான் நம்ம மோடி அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார். நாம் இத்தனை நாளும் பகைமை பாராட்டின அத்தனை இடத்திலும் சரி நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, பிரிக்ஸ் கூட்டமைப்பானது இன்னும் விஸ்வரூபம் எடுக்கிறது. டிஜிட்டல் நாணயத்தை கொண்டு வர போகிறாங்க. அது எல்லாம் டாலருக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஸ்வரூபம் எடுக்க போகுது. ட்ரம்ப் அடிப்பணிந்து தான் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம். நன்றி நண்பர்களே.